விவசாயிகள் பெயரில் திட்டங்கள் போட்டு திருவதை விட அதற்கான நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஏன் நேரடியாக செலுத்தக்கூடாது? நியாயமான கேள்வியை முன்வைக்கிறார் இயற்கை விவசாயி அருண் பாண்டியன். விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் போட்டு ஏராளமான திட்டங்கள் அறிவித்தாலும் அவை கிடைக்க வேண்டிய விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்ற கேள்விக்கு சரியான பதிலும் இல்லை. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் கள நிலவரம். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகளை சென்றடையாத வேளாண் திட்டங்கள் என்ற ஆதங்கத்துடன் இயற்கை விவசாயி அருண் பாண்டியன் என்பவர் சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்கு பதிவு ஒன்றை அனுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 75% மக்கள் 45% பரப்பளவில் 3,37,305 ஹெக்டேரில் வேளாண்மை செய்து வருகின்றனர். இதில் எத்தனை விவசாயிகளுக்கு எத்தனை வேளாண் திட்டங்கள் கொண்டு செல்லப்பட்டு பயனடைந்திருக்கிறார்கள் என்று விவசாயி அருண் பாண்டியன் கேள்வி எழுப்புகிறார். ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக வேளாண் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இவ்வளவு நிதி ஒதுக்கியும் ஒரு திட்டங்கள் கூட முழுமையாக சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டும் அருண் பாண்டியன், மாறாக அனைத்து திட்டங்களும் ஊழல் நிறைந்ததாகவும் முறைகேடாக செயல்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை விவசாயிகள் உள்ளனர்? எத்தனை விவசாயிகளுக்கு எத்தனை திட்டங்கள் சென்றடைந்தன? திட்டங்கள் சென்றடையாத விவசாயிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? திட்டத்தால் பயனடைந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா? ஒவ்வொரு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் தரமானதாக இருக்கிறதா? இந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? விழுப்புரம் மாவட்டத்தில் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன? செயல்படுத்தப்பட இருக்கும் அனைத்து திட்டங்களும் விவசாயிகளை சென்றடையுமா? திட்டங்கள் சென்றடைகிறது என்றால் இத்தனை ஆண்டுகளாக விவசாயிகளின் நிலைமை ஏன் இப்படியே உள்ளது? விவசாயிகள் மற்றும் உழவு தொழிலின் நிலை மிக மோசமான நிலைக்கு செல்வதற்கு காரணம் என்ன? இது போன்று பல கேள்விகளை அடுக்கியிருக்கும் விவசாயி அருண் பாண்டியன் இவை அனைத்திற்கும் யார் பொறுப்பு என்ற கேள்வியையும் முன்வைக்கிறார். இவை அனைத்திற்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதியை திட்டங்களுக்காக செலவிடாமல் மாறாக ஒவ்வொரு பருவத்திற்கும் சாகுபடி செலவுகளுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்கு நேரடியாக வரவு வைக்கப்பட்டால் ஒவ்வொரு விவசாயியும் 100% பயனடைவார்கள் என்று அடித்து சொல்கிறார் விவசாயி அருண் பாண்டியன். இது சாத்தியமே இல்லை என கூறி தமிழக அரசு பின்வாங்கி விடாமல் தெலுங்கானாவை பின்பற்றி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயி அருண் பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.